எங்களது நடிகரோட சேர்த்து ஆக இந்த 12 வலைகாணி பணிப்பாளர்கள் கீழும் கடமையாற்றிய நேர காலம் பார்க்காமல் தனது அந்த காலத்தையே அர்ப்பணிப்பாக அவர்களுக்கு உதவியாக எங்களுக்கு உதவியாக இருந்த ஒருவர். அதே போன்று எங்களுக்கு விசேடமாக உதவி கல்விப்பான படிப்பாளர்கள் அதே போன்ற ஆசிரியர்களை பொறுத்தவரை நாங்கள் செயலமர்வுகள் ஏதாவது நடத்த இருந்தால் அவரிடம் சொன்னால் அவர்கள் எல்லாவற்றையும் மிக சிறப்பாக செய்து வைக்கின்ற ஒருவர். அதிகமாக தான் இப்போ மீசையை கொஞ்சம் எடுத்து விட்டோம்டா தாடியை கொஞ்சம் எடுத்து விட்டோம்டா இளமை பிறந்த ஒரு மனிதராக தான் இப்போ இருக்கின்ற அவருடைய வாழ்க்கை இது ஓய்வினை புறவும் இவங்க ஒரு சிறந்த ஒரு நம்மை விட்டு இழக்கப்படுகின்றதோ என்கின்ற ஒரு மனோநிலையை நான் இருக்கின்றேன். எந்த ஒரு கடந்த கால கோவைகளை தேடுவதாக இருந்தாலும் ஜெமிலானாவினூடாக மாத்திரம்தான் அதை நான் தேடிக்கொள்ள முடியும். அவரை இழக்கின்ற போது மீண்டும் ஜெமிலானாவை அழைத்துத்தான் முன்னாள் ஓய்வு பெற்றிருக்கின்றவர்களுடைய கோவைகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை நமக்கு உருவாகும் என்பதில் ஐயமில்லை. எனவே அந்த அளவிற்கு இந்த வைரத்துடனுடைய செயற்பாடுகளோடு அவர் இரண்டரம் கலந்திருந்தார். 1988களில் நான் 8-9ஆம் ஆண்டு கற்கின்ற போது நான் கற்ற பாடத்தில் அவர் இந்த தொழிலுக்காக வந்திருந்தவர். அதன் பின்னர் வலய கல்வி அலுவலகத்தில் இடைகின்ற காலம் வரையிலும் அவருடைய நீண்ட கால செயற்பாடு மிக நேர்மையாக நேர்த்தியாக அவருடைய நீளத்துக்கு ஏற்றார் போல் அவர் மிக சிறப்பாக செய்திருந்தார். உண்மையில் ஒரு முன்மாதிரியானவர். இன்று நாங்கள் எல்லாம் இடத்திலே கூடியிருக்கின்றோம். எத்தனையோ வலயக்கல்வி பணிப்பாளர்களுக்கு உடனுக்குடன் நாங்கள் விழா எடுத்துக்கொள்ள முடியாத சூழ்நிலையில் வலயக்கல்வி பணிப்பாளர் ஓய்வு பெற்றிருக்கிறார்கள். இடத்தில் ஒரு அலுவலகத்தில் அவர் சிற்றூழியராக இருக்கட்டும் அல்லது பெரிய பதவியில் இருக்கட்டும் அவருடைய வேலைக்கு தன் மதிப்பு. யார் வேலை செய்கிறாரோ அவருக்கு மதிப்பு கிடைக்கும், யார் வேலை செய்ய மாட்டாரோ அவருக்கு மதிப்பு கிடைக்காது. நிறைய பேர் நாம நினைக்கின்ற ஒரு சிலர் எப்படி நினைக்கணும்னு சொன்னா வந்து எப்படியும் இருந்து ஒழிச்சிட்டு போவோம் அப்படின்ற மனோநிலை. அவங்க அப்படியே சமூகத்திலிருந்து ஒழிஞ்சே போயிடுவாங்க. அது நல்ல எடுத்துக்காட்டு ஜெமிலானா அவர் மிகச்சிறப்பாக சேவையாற்றியமைக்காக நினைக்கின்ற ஒரு பெரும் பொருளாக நான் பார்க்கின்றேன். இது அவருடைய மனதிலே பெரும் மனப்பதிவை உண்டு பண்ணும். அவர் இவ்வளவு காலம் எடுத்திருக்கக்கூடிய அந்த சேவைகளுக்கு அப்பால் இன்றைய நிகழ்வு நிச்சயமாக அவருடைய மனதில் ஒரு இனிமை ஏற்படுத்தும். ஜெமிலானா பற்றி சொல்வதாக இருந்தால் அவர் எப்போதும் சின்ன பிள்ளை மாதிரி யாரை கண்டாலும் சிரித்து கொண்டு புன்னகையோடும் எந்த ஒரு வேலையையும் எந்த விதமான மறுப்பும் இல்லாமல் எல்லோரோடும் அந்நியுன்யமாக கடமை செய்கின்ற ஒரு வேலை. அது சனி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கலாம், வெள்ளம் மழை சூறாவளியாக இருக்கலாம், எந்த மாதிரியான நிலைமை வந்தாலும் கூட நாங்கள் கோல் எடுத்தோம்னா அதுக்குரிய என்ன சில நேரங்களில் வீட்டில் அவர் போனை வச்சுட்டு போயிருந்தாலும் வீட்டில் இருக்கிறவங்க ஆன்சர் பண்ணுவாங்க, பாப்பா எங்கே போயிட்டாரு சொல்லுவாங்க. சொன்னால் பிறகு வந்து என்ன சகோதரர் எடுத்துட்டு நம்மகிட்ட கேட்பாரு. அப்படி அந்த சரியான அந்த பொறுப்புணர்ச்சியோட வேலை செய்யக்கூடிய ஒரு அலுவலராக நான் அவரை பார்க்கின்றேன். 36 வருட சேவையில் அவர் மனித உள்ளங்களை சம்பாதித்திருக்கின்றார். உண்மையிலேயே நாம் எல்லோரும் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு படிப்பினை என்னவென்றால் பதவி பட்டங்கள் எல்லாம் எங்களோடு நாங்கள் ஓய்வு பெற்று சென்று போதும் அது போயிடும். ஆனால் மனிதர்களோடு நாங்கள் அந்யோன்யமாக அன்பாக பழகுவமாக இருந்தால், புன்னகையோடு நாங்கள் நடந்து கொள்வோமாக இருந்தால் அது எங்களோடு எப்போதும் இருக்கும் என்பதற்கு ஜெமிலானாவை ஓய்வு பெற செய்வதற்காக எல்லோரும் எவ்வாறு ஒன்று சேர்ந்து நாங்கள் வழியனுப்ப வேண்டும் என்ற அந்த சந்தோஷமும் அவர் போகின்றாரே என்ற அந்த கவலையும் ஒரு மனிதன் எவ்வாறு இருந்தால் அது நடக்கும் என்பதை நாங்கள் ஜெமிலானாவிலிருந்து பார்த்துக்கொள்ள முடியும். இந்த வரையத்துக்கு உலகம் கொண்டுவார் இருமயமான தனியை பருத்தப்படுத்துகிற அந்த சூழல் கொண்டுவார். அந்த நேரத்தில் சில கடமைகள் வரும். சில நேரம் கரண்டு போகும், வெள்ளம் வரும், அது உடையும், இது பறக்கும் சொல்வாங்க. ஜாமிசருக்கு தெரியும், சஞ்சீவனுக்கு தெரியும். இந்த சாதாரணமான செயற்பாடுகளுக்கு அப்பால் இந்த வலயத்தில் பரீட்சைகள் இருக்குது. பொது பரீட்சை, NIA பரீட்சை இருக்குது, PPSC பரீட்சை இருக்குது. இப்படி பல பரீட்சைகள், போட்டி பரீட்சைகள் எல்லாமே இருக்குது. அந்த பேப்பர்கள் எல்லாம் நடு இரவுகளே வரும். அதே போல புத்தகங்கள் யூனிஃபார்ம் எல்லாம் நடு இரவு நடை வந்து சேரும். இந்த நேரத்தில் எல்லாம் இங்கே ஒருவர் இருந்து அந்த பாரவருக்கு இருக்கிறவை போன்ற விடயங்கள், அவர்கள் அந்த டாக்குமெண்ட்ஸில் சைன் பண்ணுற விடயங்கள் எல்லாம்
ஒரு உத்தியோகம் தலைமையிலே உத்தியோகத்தை செய்யக்கூடிய அத்தனை விடயத்தை அந்த நடுசீர்ச்சியிலே செய்த ஒருவர் தான் இங்கே இருக்கிறார். அதே பிறகு தெரியாது அவருடைய போட்டோ போட்டு முகநூலிலே அவர் அலுவலக பணியாளர் ஓய்வு பெறுகிறார் என்று ஒரு செய்தியை போட்டிருக்கார். அந்த கொமெண்ட்ஸை நீங்கள் வாசிப்பார். அது ஒன்றுமே போடும். இவரை பற்றிய கொமெண்ட்ஸே இவ்வளவு அழகாக அவருடைய செய்தியை பற்றி, அவருடைய மனம், அவருடைய பண்பு கதைக்கின்ற, அவர் உதவி புரிகின்ற செயற்பாடு அத்தனை வந்து நூற்றுக்கணக்கான கொமெண்ட்ஸ்கள் வந்து எந்த இடத்துலையும் எந்த சந்தர்ப்பம் இல்லாத கொமெண்ட்ஸ் வந்து சில பேருக்கு மறைமுகமாக பேக்கையில் எதுவும் எழுதியிருக்கிறார்கள். எந்த இதுவும் இல்லாமல் நேரான அழகான கொமெண்ட்ஸ்கள் தான் உதவி கிடைக்கின்றன. அது ஒன்றுமே போதும். அதான் அவர் கிடைக்கின்ற ஒரு நல்ல விடயம், சேவைக்கு கிடைக்கின்ற ஒரு நல்ல ஒரு ஃபீட்பேக்காக நாங்கள் அதை பார்க்கிறோம். நம்மட ஜெமீல் செல்லமாக அந்த அளவுக்கு எங்களுடைய காரியாலய உத்தியோகர்களுடைய மிகவும் செல்லமாக ஃப்ரெண்ட்லியாக பழகி நல்ல அந்த அன்பை பெற்ற ஒரு உத்தியோகத்தை கௌரவம் வழங்கப்பட்ட இந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கான பொற்கொடியும் வழங்க வேண்டியிருக்கிறது. எனவே ரூபாய் எங்களது பங்களிப்பாக இன்று எங்களது வலய கல்வி பணிப்பாளர் அவர்களால் வழங்கி வைக்கப்படுகிறது. நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்தோ இறைமணியிலே அவரை ஆக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே பிரார்த்தனை செய்கிறேன். எங்களுடைய வலயத்திலே நான் நினைக்கின்றேன் சிபி இருக்கின்ற, அதாவது மாகாண கணக்காய்வு திணைக்களம் இருக்கு. எங்களுக்கு இருக்கின்ற ஓய்வை வீழ்ச்சியில் இருக்கின்ற ஜெமினா அவர்களுக்கும் சகோதரர் ஜெமீல் அவர்கள் இந்த இழைப்பாளர்கள். இந்த ஜெமீல் அவர்களுக்கு இழைப்பாளர்கின்ற அந்த விடையை கொடுக்கலாம். அவருடைய அந்த கொஞ்சம் பேர் அந்த கதிரையில் மூணாம் கதிரையில் இந்த இதை வச்சுட்டு வந்தேன் கவரை நான் இந்த கொஞ்சம் தொங்கல்ல இந்த சைட்டில் போங்க பாத்ரூம் கொண்டு கொடுப்பாங்க. Sir. நல்லா நடக்குது. அதில் யூஸ் வீடியோ எடுக்க போட்டோ எடுக்க உங்களோட
சொல்ல மாட்டேன். சபீர் சார் ஃபோட்டோ எடுக்க நான் வீடியோ எடுக்கிறேன். கட்டிப்படி வைத்தியம் தங்கம் போகுது. இந்த மாதிரி ஓ நில்லுங்க நில்லுங்க. ரைட். ரைட். அப்படியே அசையாமல் இல்லைங்க கொஞ்சம். சொல்லு வீடியோ அனைத்து உத்தியோகத்தர்களுக்கும் மற்றும் ஊழியர்களுக்கும் எனது மனமான நன்றியை தெரிவித்து இப்படியான ஒரு பாராட்டு விழாவை இந்த இடத்தில் நான் செல்வதற்கு முன் என்னை அழைத்து திட்டமிட்டு எனக்கு ஒரு பெரிய ஒரு விழாவை எடுக்க வேண்டும் என்று வலய கழிப்பணிப்பாளர், கணக்காளர் மற்றும் ஏனைய உத்தியோகத்தர்களோடு சேர்ந்து என்னை கௌரவித்ததற்காக இறைவனுக்கு முதல் நன்றியை தெரிவித்து மற்றும் இங்கு சக ஒத்துழைத்த அனைவருக்கும் எனக்கு மனப்பூர்வமான நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். இது இந்த நிகழ்வு சிறப்புடன் நிறைவு பெற இல்லாமல் இறைவன் அருள் புரிந்தான். உண்மையில் எங்களது காலநிலையும் சற்று எங்களுக்கு கொடுத்து வைத்தது மாதிரி அமைந்துவிட்டது. எனவே இன்று சமூகம் அளித்த அனைவருக்கும் இந்த தருணத்தில் நன்றிகளை தெரிவித்து இறுதியாக எமது எம் ஜமீல் அவர்களுக்கு எமது வலய கல்வி அலுவலகம் சார்பாக அனைத்து உத்தியோகத்தர்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்ததோடு இறுதி செலவாத்துடன் நிறைவு பெறும் நிகழ்வு.